எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவானது கனடாவில் நடக்கிற ஒரு சில திருட்டு சம்பவங்கள், அதே போல் என்ன குற்றச் செயல்கள் கணக்கு நடந்துகிட்டு. ஆல்ரெடி ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டுனார். இருந்தாலும் அண்மை காலமாக அதிகரித்து நடக்கும் இந்த குற்றச் செயல்களுக்கு என்ன பின்னணி என்றதை தான் பேச போகிறேன். சரி, இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோ கண்டினியூவாக தொடர்றேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கனடாவில் நாளுக்கு நாள் ஒரே கொலையும் திருட்டும் தான் நடந்து கொண்டு இருக்குது. அநேகமாக கனடாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ கார் திருட்டு ஒரு பக்கம், வழிப்பறி ஒரு பக்கம், நகை திருட்டு சம்பவங்கள், போலி நகையில் கொடுத்து மாத்திரம் சந்தோம் கணக்கு. இப்போ திருட்டுகள் கூடிக்கொண்டே போகுது. இந்த விடயத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ கனடாவில் நான் இப்போ கனடா ஃபுல்லாக உள்ள நியூஸ் எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ கனடாவில் அண்மையில் டொரண்டோவில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி தான் பேச போகிறேன். இது ஒரு எச்சரிக்கை என்ற மாதிரியே நினைக்கலாம். என்னென்னு சொன்னால், இது கனடாவில் இப்போ நேற்றோட நியூஸ் வந்திருக்கு. கனடியன் மிரர் நியூஸ் போட்டிருக்காங்க. என்னமே சொன்னால், கனடாவில் கெனடியன் பிரிட்ஜ்மேன் ரோட்டுக்கு அருகாமையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கார் திருட்டு உண்டு. அதாவது ஒரு நபர் 19 வயது நபர் ஒருவர் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே விண்டோ உடைச்சு கொண்டு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு அந்த காரை திருடி சென்றதாகவும், அதுக்கு அப்புறமாக அந்த காரை போலீஸார் அந்த நபரையும் காரையும் மீட்டதாக, இந்த கார் அவர் கைது செய்ததாகவும், அந்த காரை மீட்டு திருப்பி உரியவரிடம் ஒப்படைத்ததாகவும் செய்தி வெளியிட்டிருக்கு. அது 19 வயதான பேரும் வெளியிட்டிருக்கிறான். 19 வயதான ஜனாத்தன் பரத் என்ற நபரே என்று தான் இப்படி தான் போலீஸ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்று பேரும் போட்டு வெளியிட்டபடியாக அது உறுதி செய்யப்பட்டிருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி குற்றம் சுமத்தப்பட்டவரை வெளியில் பேரை போட மாட்டேன். இது ஜனாத்தன் பரத் என்ற நேம் கிட்டத்தட்ட எந்த கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது சில நேரம் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வேலை இல்லாமல் இருக்கிற சில பேர் இப்படி திருட்டு சம்பவம் தான் கூட அதிகரிச்சிருக்கு. அண்மையில் கூட பிரம்டன்லேருந்து கார் திருட்டில் ஒரு 4-5 கேங்ஸ் 4-5 பேர் சேர்ந்து கார் திருட்டுகளில் சம்பவங்கள் ஈடுபட்டதெல்லாம் அறிஞ்ச விஷயம்தான். இப்போ கார் திருட்டு போகிற பிரச்சனை உங்களோட இப்போ கார்களை நீங்களாம் பாதுகாக்கணும் என்று சொன்னால், இப்போ கார் திருட்டு இப்போ எந்த வழியிலேயும் திருடுறாங்க. இப்போ எலக்ட்ரானிக் முறையிலே உண்டு, ஹேக் பண்ணி திருட்டு 2, 3வது டோரை பிரேக் பண்ணி போட்டு திருடி கொண்டு வர 3வது, இப்படி விதமான திருட்டுகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க உண்டு. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ முதியோர்களை டேக்கப் பண்ணி அடுத்த திருட்டு நடக்குது. அது ஒரு எச்சரிக்கை பண்ணிக்கணும் போலீஸ். இது டொரண்டோவில் பீல் பிராந்திய போலீஸ் எச்சரிக்கை விட்டுக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், டொரண்டோவில் நடந்த சம்பவம் உண்டு. ஒரு சில வயது பேரை டேக்கர் பண்ணி ஒரு சில நபர்கள் தாங்கள் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லி வயதுபர்களிடம் ஃபோன் கால் பண்ணி, உங்களுடைய பேர புள்ளிகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு அதை ஃபோன் பண்ணிங்கன்னா அவருடைய பெயர்கள் எல்லாத்தையும் கொடுத்து கைது செய்திருக்கிறோம், அவர்களை ஜாமீனில் வெளியில் விடணும் என்று சொன்னால், பிணையில் விடணும் என்று சொன்னால் தங்களுக்கு $6000 காசு வேணும் என்று சொல்லி அந்த முதியோர்களிடம் காசை பெற்று கொண்டிருக்கிறோம். அதாவது திருடு ஃபோன் வழியாகவோ மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை போலீஸ் எச்சரிக்கை பண்ணியிருக்குது. இப்படியே நான் ஃபோன் கால்கள் வந்தால் தயவுசெய்து உஷாராக இருக்க சொல்லி அது சம்மந்தமாக 2 பேரை போலீஸார் கைது செய்திருக்கிறோம். அவர் 2 பேரும் பிரம்டன் பகுதியை சேர்ந்த 2 பேர் என்று சொல்லியிருக்கிறது. 2 பேரும் 19 வயது, ஒன்று 20 வயது உள்ளவர், மற்ற வயது குறிப்பிடையில் 2 பேரை கைது செய்ததாக போலீஸார் சொல்லுது. இதுவும் பிரம்டன் சைட்டை சேர்ந்த குற்றவாளிகள் என்று தான் சொல்லப்படுது. அநேகமாக இந்த குற்றச்செயலெல்லாம் இப்போ கூடிய பாகம் பிரம்டன் சைட்லேருந்து தான் நடந்து கொண்டிருக்குது. என்ன சொன்னால், அங்கே தான் நிறைய மாணவர்கள் அடைக்கலம் சேர்ந்திருக்கிறார்கள் உண்டோ. சரி, அது அப்படி இருக்க இப்போ என்னென்னு சொன்னால், முதியோர்களை டாக்கல் பண்ணுறது மட்டும் இந்த காசுக்கு மட்டுமில்லை, அடுத்ததாக அந்த பார்க் வழியே இருக்கிற முதியோர்களும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். காரணம் இப்போ அந்த செல்ஃபோன் பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லார்டையும் செல்ஃபோன் இருக்கும். முதியவர்களிடம் குறிவைத்து உங்களோட செல்ஃபோன் இருக்காங்க கைப்படுத்தலாம்னு சொல்லி வேண்டிக் கொண்டு ஓடும் சம்பவங்களும் நடந்திருக்கு. அநேகமான பார்க் வழியே நிறைய நடக்குது உண்டு. 2வது, அடுத்ததாக போலி நாணயங்களை கொண்டு கொடுத்து மாற்றுற சம்பவம் நடந்திருக்கு. மூல்வழியே இருக்கிற பெரியோர்கள், இல்லைன்னு சொன்னால் நடபாதையில் நடக்கிற பெரியோர்கள் கொஞ்சம் அவதானமாக நடக்கணும். உங்களை கண்ட உடனே குறி வச்சு உங்கள்கிட்ட பணம் மாற்றி தர சொல்லி கேட்பாங்க. போலி நாணயத்தால்
தந்துட்டு உங்களோட மற்ற ஒரிஜினல் நாணயத்துக்கு வேண்ட சந்தர்ப்பங்களும் வரும். என்னடா அப்படி நடக்குது உண்டு. அடுத்ததாக உங்களோட செல்ஃபோன் இருக்க பாவிச்சு போட்டதெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டு போட்டு அது அப்படியே ஓடுவது சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கு அவதானமாக செயல்படுங்கள். இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னால் சில பெரியோர்கள் வந்து பாவம் பார்த்து கொடுத்துட்டு நிற்க கொண்டு ஓடிட்டு போட்டுருவாங்க. அதில் அப்புறம் சில பிரச்சனைகள் வரக்கூடும். இதை வந்து பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அவதானமாக பார்க்கக்கூடும். என்னென்னா பெற்றோர்கள் வயசானவர்களும் கொஞ்சம் அவர்களும் மறதியாக கூடவாக இருக்கலாம். சில நேரம் வந்து அவர்களுக்கும் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களை கவனிக்க வேண்டியது பிள்ளைகளாகிய உங்களோட கடமை. அதுதான் இந்த வீடியோவை கொஞ்சம் விழிப்புணர்வு மாதிரி போடுறேன். இதை பார்க்குற நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் அவதானத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பதிவை பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். சரி, இதை பற்றி இதே போல் நீங்கள் ஏதாவது நியூஸ் அறிஞ்சால் கமெண்டில் போடுங்க. இதே போல் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தாலும் கமெண்டில் போடுங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.